ஹெக்ஸகன்ல பிரமிட். நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரிசம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம எப்படி இந்த டயக்ராமும் பண்ணிருப்பீங்க. மேலே இந்த பிரமிடுமே ஆக்சுவலாக லாஸ்ட் கான்செப்ட்ஸ் படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ரைட்டாக பேசிக் கான்செப்ட் அவங்க கொடுக்குற டயக்ராம் வந்து என்னது ஹெக்ஸகனல்ல பிரமிட். இங்கே 5000 HP. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டே கண்டிஷன் தான். VP parallel to ஒன்னா உங்களுக்கு VPக்கு parallel இருக்கும் பேஸ், 2 sides are parallel. இல்லைன்னா ரெண்டாவது கண்டிஷன் 2 sides are perpendicular. ஒன்லி ரெண்டே கண்டிஷன் தான் ஹெக்ஸகனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்குறது. ரைட்டா? இப்போ இது என்ன கண்டிஷன் ஆக்சுவலாக VPக்கு perpendicular இருக்கிற கண்டிஷன். ஸோ அப்போ நம்மளுக்கு டயக்ராம் வரப்போ உங்களுக்கு எப்படி வரும்? இது நார்மல் ஆக்சுவல் டயக்ராம். 90 டிகிரி நம்ம டில்ட் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஆக்சிஸோட ஹைட் 60 mm வாங்கி கொடுத்துருக்காரு. ரைட்டா? அந்த எங்க கட் ஆகுது? கட்டிங் போர்ஷன் எவ்வளோப்பா? 40 டிகிரி டு HP. ரைட்டா? எங்க கட் ஆகுது? பைசெக்டிங் தி ஆக்சிஸ். பைசெக்டிங்கிற வேர்ட் எதை மீன் பண்ணும்? ஆக்சிஸோட சென்டர் போர்ஷன். ரைட்டா? இந்த ஆக்சிஸோட சென்டர்ல இருந்து நம்மளுக்கு 45 டிகிரி இருக்கு. ரைட்டா? 40 டிகிரி. ஸோ இதில் நம்ம இந்த ப்ரொடக்டர் வச்சு 40 டிகிரி கட்டிங் போர்ஷன். இது ஆக்சுவல் நார்மல் சம் டைப். முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? நாம் அது நம்பரிங் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ரைட் சைட் ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருந்து ABCDEF இது நம்ம 2 பாயிண்ட் கொடுக்க கிடையாது. ஏன்? ப்ரிசம்ங்கிறப்ப தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? 2 போர்ஷன்ஸ் கிடைக்கும். பிரமிடுங்கிறப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் லையா. ஸோ அதனால பாயிண்ட் O வச்சுட்டு மீதி ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். இப்போ கட்டிங் போர்ஷன்ஸ் மார்க் பண்ணணும். கட்டிங் போர்ஷன் மார்க் பண்ணுறது கண்டிஷன் என்ன? விசிபிள் பாயிண்ட் எல்லாமே ரைட் டு லெஃப்ட், எகைன் லெஃப்ட் டு ரைட் வரப்போ இன்விசிபிள் பாயிண்ட் நீங்கள் அப்போ மாட்டேன் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா பாயிண்ட்டுமே என்ன ஆகுது? 2 பாயிண்ட் அதை ஞாபகம் வச்சு. ஸோ இந்த கட்டிங் போர்ஷன்லையும் AB, இங்கே இருக்கிற கட்டிங் போர்ஷன்லையும் FC, இங்கேயுமே ED. எல்லாத்துலேயுமே மொத்தம் 6 ஏரியா இருக்குது. எல்லாத்துலையும் 2 பாயிண்ட் வந்து ஏன்னா 3 பாயிண்ட் விசிபிள், 3 பாயிண்ட் இன்விசிபிள். அப்போ 1 2 3 4 5 6 இது எல்லாமே நமக்கு இன்விசிபிள் பாயிண்ட்ஸ். 4 5 1 2 3 மூணு விசிபிள் பாயிண்ட்ஸ். இது வரைக்கும் நார்மல் ஃபிக்ஸ். ஓகேவா? இதுல அடுத்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்க 2 லைன் எடுத்து அதுல இருந்து நம்ம கர்வ் எடுக்கணும். ரைட்டா? 2 லென்த் ஆஃப் தி ஸ்லாண்டிங் எட்ஜஸ். சரியா? அது உங்களுக்கு இதுல கேட்பாங்க. இது இந்த 2 டைப் 2 லென்த் ஆஃப் தி ஸ்லாண்டிங் எட்ஜ். TLS மென்ஷன் பண்ணலாம். TS ன்னு கேட்பாங்க. 2 மார்க்ல இது ரெண்டுமே எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க. ரைட்? 2 லென்த் அப்படி எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்லாண்டிங் எட்ஜோட 2 லென்த் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்மளுக்கு ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஒரு லென்த், சென்டர் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு லென்த். ரைட்டா? ஸோ இந்த 2 லென்த் வச்சு தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் ஆஃப் டயக்ராமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நம்ம கண்டிஷன்ஸ் இருக்கிறது இங்கே நம்மளுக்கு டயக்ராம் parallel to VP கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ரைட்டா? உங்களுக்கு டயக்ராமோட ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல இருந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸோட மொத்த ஹைட் தான் நம்மளுக்கு 2 லென்த் ஆஃப் த சர்ஃபேஸ்னு எடுக்கும். இன்கேஸ் இந்த சர்ஃபேஸ் A இது B அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? A B யோட லைன் எது ஜாயிண்ட் ஆகும்? ரைட்டா? இங்கே OA முதல் பாயிண்ட் OA இல்லைன்னா OB இந்த ரெண்டு ஏதோ ஒரு பாயிண்ட் OA
லென்த் தான் என்ன ஆகும் நம்ம ஒரிஜினல் லென்த் ட்ரூ லென்த் ஆஃப் தி ஸ்லாண்டிங் எட்ஜ் எடுத்துக்கணும் ரைட்டா ஹரிசாண்டல் சர்ஃபேஸா இருக்கும் பட்சத்தில் இந்த டயகிராம் பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுவுமே ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் கிடையாது ரைட்டா கிளியரா பார்க்கணும்னா நமக்கு இந்த ரெண்டு டயகிராம் பாருங்க இது ஆக்சுவலா perpendicular axis VP இது parallel to VP ங்கிற டயகிராம் ஆக்சுவலா ரைட்டா பேஸ் வந்து டாப்ல இருக்கும் இது பேஸ் வந்து சைடுல இருக்கும் ரைட் இதுல நமக்கு ஹரிசாண்டல் லைன் எங்க இருக்கோ அதுதான் நமக்கு ட்ரூ லென்த் ஓகே சோ இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இன்க்ளைன் OA இதுவும் இன்க்ளைன் எல்லாமே ஆக்சுவலா இன்க்ளைன் சர்ஃபேஸ் ஹரிசாண்டலா நமக்கு எந்த லைனுமே கிடையாது கிளியர் இந்த டயகிராம்ல பார்க்கறப்ப நமக்கு Bயும் Aவும் ஹரிசாண்டலா இருக்கு அப்ப OA OB இது ரெண்டும் ஏதோ ஒரு ஸ்டாண்டிங் எட்ஜ் வந்து நமக்கு ட்ரூ லென்த் நாம OA எடுத்துக்கோம் OA தான் ட்ரூ லென்த் சோ அந்த லென்த் அப்படியே எடுத்துக்கணும் இப்போ இருக்கிற நம்மளோட டயகிராம் கண்டிஷனுக்கு நம்மளோட டயகிராம் கண்டிஷன்ஸ்க்கு என்ன கண்டிஷன் ஒர்க் ஆகுங்க ஹரிசாண்டல் லென்த் கிடையாது அப்ப நாம என்ன பண்ணணும் நாம ஒரு ஹரிசாண்டல் லென்த் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரூ லென்த் கண்டுபிடிக்கணும் ரைட் ஹரிசாண்டல் லென்த் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் சம்ல ட்ரேஸ் எடுத்தோம் நாம இருக்கா அந்த ட்ரேஸ் இந்த சம் எடுத்தோம் ஏன்னா ஹரிசாண்டல் லென்த் இல்லாதனால நமக்கு ரெண்டு ட்ரேஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு பாயிண்ட் நம்பர் 1 and 6 3 and 4 ரைட் இந்த சமம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு 1 and 6 க்கு ஒரு ட்ரேஸ் லைன் கீழ கிடைக்கும் 3 and 4 க்கு ஒரு ட்ரேஸ் லைன் நமக்கு கிடைக்கும் இப்போ 1 எதோட லை ஆயிருக்கு O2 BA ரெண்டு இப்போ O2 எந்த லைன்ல 1 இருக்கு O2 B ல ஏனா 1 வந்து விசிபிள் இந்த B விசிபிள் ரைட் இப்போ O2 B ல அப்ப இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட்டா அப்ப இன்னொரு பாயிண்ட் 6 கமா A 6 இன்விசிபிள் A இன்விசிபிள் அப்ப இங்க 6 பாயிண்ட் அதே மாதிரி தான் தேர்ட் பாயிண்ட் எதுல லையா இருக்கு D விசிபிள் பாயிண்ட் இங்க 3 fourth பாயிண்ட் இதுல இருக்கு இப்போ 4 பாயிண்ட் நாம மார்க் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணனும்னா 2 5 மார்க் அது எப்படி மார்க் பண்ணனும் actually clear it என்ன பண்ணனும் அப்படினா உங்களுக்கு 2,5 இருக்கா 2,5 க்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணி இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா டிரா பண்ணனும் உங்களுக்கு கொஞ்சம் ரைட் 2 to 5 இங்க ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும் சரி அந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுங்க காம்பஸ்ல மெஷர் பண்ணிட்டு O2 இந்த 1 க்கு நடுவுல இருக்குறதுல அந்த டிஸ்டன்ஸ் எங்க வருதோ அந்த பாயிண்ட பிடிச்சு ஓகேவா அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸை ஓவர் சென்டரா வச்சுட்டு மேல ஒரு ஆர் கீழே ஒரு ஆர் புரியுதா 2 இருந்து இந்த லைன் ஹரிசாண்டல் லைன் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் காம்பஸ் எடுத்துக்கங்க அதே லென்த்தை O பாயிண்ட்ல வச்சு கீழே ஒரு ஆர் மேல ஒரு ஆர் டிரா பண்ணணும் நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் சரியா அந்த ரெண்டு பாயிண்ட் தான் நமக்கு என்ன 2 5 இப்போ 2 எதுல லை ஆயிருக்கும் நமக்கு C ல
அந்த மேலே இருக்கிற பாயிண்ட் 5 minutes. இதை ட்ராப் பண்ணோம்னா நமக்கு உள்ள ஒரு ட்ரூ லென்த் கிடைக்கும். இதை நம்ம ஆக்சுவலி இந்த லைன் தான் நம்மளுக்கு என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல உள்ள நம்ம வரைஞ்சிருக்கிற டயக்ராம் என்ன டயக்ராம்ப்பா டாப் வியூ ரைட் செக்ஷனல் டாப் வியூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா இந்த செக்ஷனல் டாப் வியூ எதுக்காக நம்ம வந்திருக்கோம் ரூல் இருக்கு மெயினாக கண்டுபிடிக்கணும். இப்போ நாம என்ன பண்ணோம் செக்ஷனல் டாப் வியூ நல்லா ஹைட் டார்க் பண்ணிட்டு அதோட மெஜார் பாயிண்ட்ஸ் மட்டும் டார்க் பண்ணி ஹேட்ச் பண்ணிடணும். இந்த பாயிண்ட் அடுத்தது தான் நம்மளுக்கு ட்ரூ லென்த் கண்டுபிடிக்கணும். ட்ரூ லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம O பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கீங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணி சரியா O டிஸ்டன்ஸ்ல இருந்து காமனா அதோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு ஹரிசாண்டல் லைன் அந்த லைனோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அடுத்த ஸ்டெப் நல்லா கவனிச்சுக்கோங்க. பாயிண்ட் O நம்ம சென்டரா வச்சுட்டு A பாயிண்ட் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணிக்கணும். ரைட்டா பாயிண்ட் O சென்டரா வச்சு A ஓட டிஸ்டன்ஸ் எவ்வளவு மெஷர் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸை நாம கொண்டு ஹரிசாண்டல் லைன்ல ஒரு ஆர்க் புரியுதா? இங்க இருந்து நம்ம இன்க்ளைண்டா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் O ல இருந்து A இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி O ல இருந்து நாம இப்ப ஜெனரேட் பண்ண ஹரிசாண்டல் லைனோட இருக்கிறதுல ஆர்க் அடிச்சோம் அப்படின்னா அங்க ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அதுதான் A1. ஓகேவா? இப்ப இந்த A1 பாயிண்ட நம்ம பேஸ் லைன்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். ரைட்டா? அதுவும் இப்போ ஓவையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த லைன் தான் இப்போ நம்மளுக்கு என்னது ட்ரூ லென்த் ஆஃப் ஸ்லாண்டிங் எட்ஜ். புரியுதா? இந்த ஒரு லைன்காக தான் நம்ம சொல்றது ட்ரூ லென்த் ஆஃப் ஸ்லாண்டிங் எட்ஜ். அது ரெண்டா கேட்கலாம். எப்படி கேட்பாங்க? எக்ஸ்பென்ஷன் DLSC ஈக்குவல் TSC ரெண்டுமே நான் போச்சு. ட்ரூ ஸ்டாண்டிங் எட்ஜ் ட்ரூ லென்த் ஆஃப் ஸ்டாண்டிங் எட்ஜ் கண்டிப்பா 2 மார்க் இருக்கும். ரைட்? சோ அத பத்தி எல்லாரும் எழுதிவீங்க. சோ இப்போ புரிஞ்சுதா இந்த ஸ்டெப்? ஹரிசாண்டல் லைன் நம்ம ஜெனரேட் பண்ணிக்கிறோம். அந்த லைனுக்கு O ல இருந்து A வரைக்கும் இன்க்ளைன்டா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸை O லே சென்டரா வச்சு ஒரு ஆர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு A1. அதை நம்ம பேஸ் லைனோட மெர்ஜ் பண்ணோம்னா A1 டேஷ் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். கிளியரா? இது ஆக்சுவலா பெர்பெண்டிகுலர் டு VP கண்டிஷன்ஸ். இதே parallel to VP னா நமக்கு என்னவா இருக்கும்? ஆக்சுவலா அதுலயே ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கும். ஏன்னா அப்போ வரப்ப நமக்கு டயக்ராம் இப்படி வரும். அப்ப நமக்கு இதுலயே ஒரு ஹரிசாண்டல் லைன் கிடைக்கும். ஸோ அந்த லைன் ஏதோ O to AO O to BO அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டைரக்டா ஆன்சர் வரும். கிளியர்? ஓகே நெக்ஸ்ட் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிசம் பார்த்தது என்ன பண்ணணும்? அதே லைனை 65 mm அதே 65 mm டிரா பண்ணி பாயிண்ட் மெஷர் பண்ணணும். ஆனா இங்க நம்மளுக்கு பிரமிடா இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த பிரமிடை ஓபன் பண்ணணும். ரைட்? அதுக்கு தான் நம்ம இந்த ட்ரூ லைன். இப்போ இந்த ட்ரூ லைனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது எடுத்து ரைட்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம இந்த கட் பண்ண போர்ஷன்ஸ்ல நம்ம நம்பரிங் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே ட்ரூ லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரைட்? அதே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் போட்டு 3,4 2,5 1, எல்லாமே ஸ்லாண்டிங் இருக்கிறதா ஒரு நம்பர் 2 ல இருந்து இருக்கு. ரைட்? அது ஒண்ணு இமேஜின் பண்ணி இப்போ இந்த லைன் O2 O ல A1 டேஷ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத மெஷர் பண்ணி நாம தனியா வரையணும். ரைட்? இது 60 mm அப்படினா அதோட கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஏன்னா ஆக்சிஸ் தான் நமக்கு 60 mm. ஸ்லாண்டிங்கா வரப்ப அதோட டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ரைட்டா? என்ன டிஸ்டன்ஸ்ங்கிறது நீங்க மெஷர் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸை நீங்க ஒரு லைனா என்ன பண்ணணும்?
டிரா பண்ணிடுவோம். ஸோ அதே டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுக்கும். சரியா? O2 A1 சார் அதே டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்து ஒரு ஆர்க் டிரா பண்ணுவோம். சரியா? இதுதான். இது முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள நம்ம லைன்ஸ் டிரா பண்ணணும். ஹெக்ஸாகன்ல எத்தனை டிவிஷன் வரும்? 6 டிவிஷன் வரும். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல? அவங்க கொடுத்திருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம்? 30 mm. ஸோ காம்பஸ்ல 30 mm எடுத்துருக்கேன். ஈச் 30 mm க்கு R லைன். சார் பெரிய சாம்பிள் பெரிய ஓடு கோடு இந்த ஸ்டாண்டிங் எட்ஜ் என்ன பண்ணிடுறோம் நாம அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு மெஷர் பண்ணி அதை அப்படியே வாங்குறோம். அதே டிஸ்டன்ஸ் என்ன பண்றோம்? ஒரு பாயிண்டா வச்சு இது ஃபுல்லா நமக்கு ஒரு காம்பஸ் கரெக்டா இங்க ஆக்சுவலா அதோட டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸை அப்படியே நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆர்க் பண்ணோம். ரைட்டா? ஆர்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடையாது. அந்த 6 பாயிண்ட் நமக்கு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆர்க் பண்ணி இப்போ நம்மளுக்கு 6 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ பாயிண்ட் A B C D E F A as usual. ரைட்? இப்போ இது எல்லாத்தையும் O பாயிண்டோட காட்டணும். அதே மாதிரி இந்த எல்லா டைரக்ஷனையும் ஸ்கேல் யூஸ் பண்ணி A to B B to C ஜாயின் பண்ணிடணும். கோண தவிர்த்து வேற எது கேட்டாலும் இந்த லைன் ஜாயின் பண்ணணும். கீழே A to B B to C கோணுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே இருக்கிற லைன் ஜாயின் பண்ணுவோம். ரைட்டா? ஏன்னா அது கர்வாவே இருக்கும்னால இந்த கர்வ்ல எல்லாமே இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் டாட் லைன் வரணும்னால நம்ம கர்வ்ல எல்லாமே ஸ்கேல் யூஸ் பண்ணி டிரா பண்ணிடணும். புரியுதா? இது எப்படி போட்டோம்னா லேண்டிங் எட்ஜில் இருந்து டூல் இருந்து போட்டுறோம். அந்த லென்த்துக்கு ஒரு ஆர்க் போட்டுறோம். அந்த ஆர்க் போட்டதுக்கப்புறம் எக்ஸகன்னா 6 டிவிஷன். 6 டிவிஷனுக்கு அவன் எவ்வளோ 30 mm கொடுத்துருக்காங்க. ஈச் 30 mm 6 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். எல்லா லைன்ஸ்லையும் இது பண்ணி ஓவோட ஜாயின் பண்ணுறோம். இங்கேயும் A to B B to C எல்லா லைனையும் ஜாயின் பண்ணுறோம். கிளியரா? இப்போ ஆக்சுவலி இந்த O2 A இருந்து DF இந்த பிரமியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்க ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? உள்ள இருக்கிற இந்த மார்க்கிங்கை கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி கொடுத்த பழைய ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இப்போ 1 கூட என்னென்ன இது இருக்குப்பா? 1 எந்த லைன்ல இருக்கு? O2 O2 B OB2 OC3 OD4 OE5 O6 இப்போ நம்ம இந்த பாயிண்ட் அப்படியே இங்க மார்க் பண்ணுறோம். ரைட்டா? எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு இது. அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே நம்ம டூல் இருந்து தான் மார்க் பண்ணியிருக்கோம். O2 3 O2 4 2 5 O2 1 எல்லாமே இந்த பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் O2B னா இங்கே இருக்க அந்த பாயிண்ட் 1. அப்போ காம்பஸில் ஓல இருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ஓல இருந்து B லைனில் 1 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரு ஆர்க். இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் 2 எங்க இருக்கு? OC ல இருக்கு. ரைட்டா? ஸோ OC ல நம்மளுக்கு பாயிண்ட் 2. அந்த OD ல பாயிண்ட் நம்பர் 3. O4 ல பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5 OF ல இருக்கு. அந்த பாயிண்ட் நம்பர் 6 OA ல இருக்கு.
பாயிண்ட் நம்பர் 6 வந்து இந்த இடத்துல இருக்கு ரைட்டா. அப்ப இந்த பாயிண்ட் நம்பர் 6 பாயிண்ட் நம்பர் இவ்வளவுதான் நம்ம மார்க் பண்ண டயக்ராம். இது என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும். இது ஆக்சுவலா மெஷர் பண்ணி வரப்போ உங்களுக்கு கரெக்டா வரும். ஜாயின் கீழே எல்லா லைனையும் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே ஃபுல்லா டாஸ்க் பண்ணுங்க. இதுதான் நம்மளுக்கு என்ன சர்ஃபேஸ், development of lateral surface of the given hexagonal pyramid. Right? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா?